ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னல் திருக்குறள் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் வினைத்திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் எண்ணியர் ஆகப்பெறின். விளக்கம். ஒருவர் தாம் எண்ணிய செயலை திறம்பட செய்து முடிப்பதில் தம் மனதின்கண் உறுதி மிக்கவராக இருப்பாராயின் அவர் எண்ணிய செயலை எண்ணியவாறே செவ்வனே செய்து முடிப்பார். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான வலிமையும் அதுக்கான வழியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் மூலயமா சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் வரக்கூடிய தமிழில் ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். தமிழின் முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோஅடிகள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர். கற்றது கைமண் அளவு என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலை பாடியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். திருக்குறளில் எத்தனை குறள்கள் உள்ளன? 1330. This video sponsored by Buy More e-shopping mobile app. இந்த ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் டோர் டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் இந்த ஆப்பில் ப்ரைஸ் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. பொன்னியின் செல்வன் நாவலை எழுதியவர் யார்? கல்கி. மணிமேகலை நூலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். தேமதுர தமிழோசை பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். தமிழ் மாதங்களில் முதல் மாதம் எது? சித்திரை. சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன? 2. 8 தொகை 10 பாட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.